பயிற்சி 1.5 முதல் சம் பாருங்கள். கீழே கொடுக்கப்பட்டுள்ள f மற்றும் g எனும் சார்புகளை பயன்படுத்தி f.g மற்றும் g.f ஐ காண்க. f.g = g.f என்பது சரியான சதிக்க. இப்போ இது ரெண்டும் சரி சமமாக ஆன்சர் வருதா அப்படின்னு கண்டுபிடிக்கணும். 5 சம் கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட்டு சம் பார்க்கலாம். அதாவது f.g கண்டுபிடிக்கணும், அடுத்து g.f கண்டுபிடிக்கணும். அது ரெண்டும் சமமாக இருக்கா, ரெண்டுக்கும் வர வேல்யூ சமமாக இருக்கான்னு செக் பண்ணணும். f of x ஓட வேல்யூ ஃபஸ்ட்டு சம்மில் x - 6, g of x ஓட வேல்யூ x². இப்போ f.g ஃபஸ்ட்டு f.g கண்டுபிடிக்கலாம். இதில் முக்கியமாக ஒரு விஷயம், லெஃப்ட் சைடு வந்து f இருக்குது, ரைட் சைடு g இருக்குது. இது எப்படி நம்ம போடணுன்னா f.g of x, அதாவது fக்கான வேல்யூ எழுதணும். அதாவது f of x ஓட வேல்யூ எழுதணும். f of x ஓட வேல்யூ எழுதிட்டு f of x ஓட வேல்யூ என்னன்னு பார்த்தீங்கன்னா x - 6. அதில் அந்த xக்கு பதிலாக g of x ஓட வேல்யூ எழுதணும். ஏன்னா பாருங்கள், f of x எழுதிட்டோம். f of x ஓட வேல்யூ x - 6. xக்கு பதிலாக இங்கே என்ன இருக்குது, g of x. அந்த xக்கு பதிலாக g of x இருக்கிறதுனால இந்த xக்கு பதிலாக நம்ம g of xக்கு வந்த வேல்யூ x². இந்த xக்கு பதிலாக அந்த x² அப்ளை பண்ணுறோம், -6. அவ்வளோதான். அடுத்தது அதே மாதிரி g.f கண்டுபிடிக்கணும். g.fன்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா முன்ன சொன்ன மாதிரி தான், g × f of x. ஃபஸ்ட்டு g.f ஓட வேல்யூ எழுதுங்க. சரி, g of x ஓட வேல்யூ x². அதில் இந்த xக்கு பதிலாக f of x ஓட வேல்யூ, ஏன்னா x - 6 அந்த ஸ்கொயர் வந்து அப்படியே தான் இருக்கும். x - 6². நம்ம xக்கு பதிலாக மட்டும்தான் வேல்யூ மாற்றி அப்ளை பண்ணோம். இப்போ இது எந்த ஃபார்மெட்டில் இருக்குன்னா a - b² வடிவத்தில் இருக்குது. a² + b² - 2ab. ஓகேவா? ஏவுக்கு பதிலாக எக்ஸும் b இருக்கிற இடத்துல 6ன்னு அப்ளை பண்ணுங்கள். x² + 6² - 2x 6 இப்படி தான் வரும். இதை நம்ம போட்டோம்னா x² + 6² - 12x. ஓகேவா? இப்போ அது சமன்பாடு 1, இது 2ன்னு எடுத்துங்க. சமன்பாடு 1, 2 அந்த வேல்யூ ஒரே மாதிரியே இருக்கான்னு பாருங்கள். இல்லை, இதுக்கு நம்ம எழுதுறது f.g ≠ g.fன்னு எழுதிருங்க. இப்போ செகண்ட் சம் பாருங்கள். f of x ஓட வேல்யூ g of x ஓட வேல்யூ கொடுத்துட்டாங்க. மறுபடியும் அப்படியே தான் கண்டுபிடிக்கணும். f.g = இது ஃபஸ்ட்டு நம்ம f.g மட்டும் கண்டுபிடிச்சிக்கலாம். f × g of x. அப்போ ஃபஸ்ட்டு f of x ஓட வேல்யூ 2/x. அந்த xக்கு பதிலாக 2x g of x ஓட வேல்யூ, அதாவது 2x² - 1 எழுதணும். 2/xக்கு பதிலாக 2x² - 1. அவ்வளோதான் இதோட ஆன்சர். அடுத்தது g.f கண்டுபிடிக்கணும். இதில் பார்த்தீங்கன்னா g × f of x 2x² - 1. அதில் xக்கு பதிலாக மட்டும் 2/x அப்ளை பண்ணோம். 2xக்கு பதிலாக 2/x ஸ்கொயர் அப்படியே இருக்கும். அது x வேல்யூக்கு மட்டும்தான் ஸ்கொயரு. நம்ம அதாவது இப்போ அப்ளை பண்ணதுக்கு மட்டும் தான் ஸ்கொயர் பண்ணோம். 2 2 4/x² - 1. இப்போ 2 8/x² - 1. இது சமன்பாடு 2ன்னு எடுத்துங்க. இது சமன்பாடு 1. 1 2 சரி சமமாக இருக்கான்னு பாருங்கள். இல்லை, அதனால் ஃபார்முலா எழுதி அடிச்சிருங்க. மூணாவது சம் வேணால் 4வது சம் பார்க்கலாம். f × g of x. f of x ஓட வேல்யூ 3 + x. அந்த xக்கு பதிலாக g of x ஓட வேல்யூ x - 4 அப்ளை பண்ணுங்கள். 3 + x - 4. அப்போ பாருங்கள், 4 ரூபா கடன் வாங்கியிருக்கீங்க, அதிலேருந்து 3 ரூபா கடன் திருப்பி கொடுத்துட்டிங்கன்னா 1 ரூபா கடனில் இருக்கும். ஓகேவா? அதே மாதிரி g of f g × f of x. ஃபஸ்ட்டு g of x ஓட வேல்யூ எழுதுங்க. 3 + x - 4. அதில் xக்கு பதிலாக 3 + x -4 அப்படி வரும். முன்ன மாதிரியே தான். -4ல் 3 போயிடுச்சுன்னா -1. இது பாருங்கள், ரெண்டும் சமமாக இருக்குது. சமன்பாடு 1 2 சமம். அதனால்
எஃப் டாட் ஜி ஈக்குவல் டு ஜி டாட் எஃப். சரி, செகண்ட் சம் பார்க்கலாம். செகண்ட் சம் பாருங்கள். எஃப் டாட் ஜி ஈக்குவல் டு ஜி டாட் எஃப். அவனே சமம் அப்படின்னு சொல்லிட்டான். அப்போ வர வேல்யூ ஈக்குவல் பண்ணோம். அதில் வந்து கேவோட வேல்யூ நம்ம கண்டுபிடிக்கணும். ஃபஸ்ட்டு இது எழுதிக்கலாம். எஃப் இன்ட்டு ஜி, ஜி இன்ட்டு எஃப். இதில் ஃபஸ்ட்டு சம்மில் எஃப் ஆஃப் எக்ஸோட வேல்யூ என்ன கொடுத்துருக்காங்கன்னு எழுதிக்கலாம். 3x + 2. ஜி ஆஃப் எக்ஸோட வேல்யூ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா RX - K. எஃப் டாட் ஜி கண்டுபிடிக்கலாம். எஃப் இன்ட்டு ஜி ஆஃப் எக்ஸ் போன சம் மாடலே தான். ஏன்னா இதில் கே வரும். லாஸ்ட்டாக கேவோட வேல்யூ ஒரு சைடு வச்சுக்கிட்டு மீதியெல்லாம் ஒரு பக்கம் கொண்டு போனோம்னா ஆன்சர் வந்துடும். இப்போ 3x + 2, அதில் எக்ஸுக்கு பதிலாக RX - Kன்னு அப்ளை பண்ணோம். RX - K + 2 3 × 18x. 3 × -3k -3k + 2. அந்த 2 எடுத்து பெருக்கிறாதீங்க, அது ஏற்கனவே ப்ளஸில் இருக்குது. நம்ம இந்த எக்ஸை வந்து 3ஆல் பெருக்கணும். அதனால தான் எக்ஸுக்கு போட்ட வேல்யூவை மட்டும் 3ஆல் பெருக்கிறோம். அடுத்து ஜி இன்ட்டு எஃப். ஜி இன்ட்டு எஃப் ஆஃப் எக்ஸ். RX - K. 6 எக்ஸுக்கு பதிலாக 3x + 2 - K. 6 × 18x. 6 × 2 12 -K. இது சமன்பாடு 2. அவனே கொஸ்டினில் கொடுத்துட்டான் சமன்பாடு 1, 2 சமம் அப்படின்ட்டு. அதாவது எப்படி கொடுத்துருக்காங்கன்னா எஃப் டாட் ஜியும் ஜி டாட் எஃப்பும் சமம் அப்படின்னு அவன் ஏற்கனவே கொஸ்டினில் கொடுத்துட்டான். அப்படி சமமாக இருக்கிறப்ப தான் கேவோட வேல்யூ கண்டுபிடிக்கணும். அதனால் நாமளும் லெஃப்ட் சைடு எஃப் இன்ட்டு ஜி, எஃப் டாட் ஜிக்கு கண்டுபிடிச்ச வேல்யூ அப்ளை பண்ணுங்கள். ரைட் சைடு ஜி டாட் எஃப்க்கு கண்டுபிடிச்ச வேல்யூ ஜி டாட் எஃப்னு சொல்லலாம், ஜி இன்ட்டு எஃப்னு சொல்லலாம். வேல்யூ அப்ளை பண்ணுங்கள். இப்போ கேவெல்லாம் ஒரு சைடு கொண்டு வந்துட்டு வேல்யூலாம் ஒரு பக்கம் கொண்டு போங்க. ஆல்ரெடி லெஃப்ட் சைடு -3k இருக்குது. அந்த -k இந்த சைடு வந்துச்சுன்னா +k ஆயிரும். இப்போ ரைட் சைடு பார்த்திங்கன்னா 18x இருக்குது. லெஃப்ட் சைடு இருக்கிற 18x ரைட் சைடு வந்துச்சுன்னா -18x ஆயிரும். +12. லெஃப்ட் சைடு இருக்கிற 2 இந்த சைடு வந்தால் -2. அப்போ 3 ரூபா கடை வாங்கியிருக்கீங்க, 1 ரூபா கட்டுறதுக்குன்னா வந்துடுவீங்க. -2k ஈக்குவல் டு 18க்கு 18 கேன்சல் ஆயிரும், 0 ஆயிடுச்சு. அடுத்து 12ல் 2 போயிடுச்சுன்னா 10. இப்போ பாருங்கள் 2 வந்து மைனஸில் இருக்குது. ஆனால் அதை நீங்கள் பார்க்கக்கூடாது. 2 வந்து கேவோட பெருக்கல்ல இருக்குது. ஓகேவா? அப்போ பெருக்கல்ல இருக்கிறப்ப இந்தாண்ட போகிறப்போ வகுத்தல் ஆகும். -2 பெருக்கல்ல இருக்கிறதுனால இந்த சைடு -2 வகுத்தலில் போகுது. அப்படி சொல்லிட்டு போடுங்க. ஏன்னா -2 இந்த சைடு +2ன்னு மாற்றி விடாதீங்க, சம் மாறிடும். k = -5. அதிலே செகண்ட் சம் பார்க்கலாம். எஃப் ஆஃப் எக்ஸோட வேல்யூ 2x - K. ஜி ஆஃப் எக்ஸோட வேல்யூ 4x + 5. எஃப் டாட் ஜி வழக்கம் போல் கண்டுபிடிக்கலாம். எஃப் இன்ட்டு ஜி ஆஃப் எக்ஸு 2x - K. எக்ஸுக்கு பதிலாக நம்ம என்ன ஜி ஆஃப் எக்ஸோட வேல்யூ 2 4x + 5 -K. 2 8x 2 5 10 -K. சமன்பாடு 1. ஜி இன்ட்டு எஃப் ஆஃப் எக்ஸ் 4x + 5. எக்ஸுக்கு பதிலாக எஃப் ஆஃப் எக்ஸோட வேல்யூ 2x - K + 5. 4 2 8x -4k + 5. சமன்பாடு 2ன்னு வச்சுங்க. எஃப் டாட் ஜி ஜி டாட் எஃப் ஈக்குவல்னு கொடுத்ததுனால இது கண்டுபிடிச்ச வேல்யூ. சமன்பாடு 1 வந்து லெஃப்ட் சைடு எழுதுங்க, சமன்பாடு 2 வந்து ரைட் சைடு எழுதுங்க. 8x - 4k + 5. இப்போ முன்ன மாதிரி தான் கேவெலாம் ஒரு பக்கம் கொண்டு வந்துடுங்க. -k ப்ளஸ் -4k இந்த சைடு வந்தால் +4k. 8x இந்த 8x அந்த சைடு போணுச்சுன்னா -8x ஆயிரும். அடுத்து +5 இந்த +10 இந்த சைடு வந்தால் -10 ஆயிரும்.
4K ஒரு K போயிடுச்சுன்னா 3K, 8x 8x 0 ஆயிரும். அந்தாண்ட 10ல் 5 போயிடுச்சுன்னா -5 இருக்கும். 10 ரூபா கடன் வாங்கியிருக்கேன், 5 ரூபா திருப்பி தந்துட்டிங்கன்னா -5 ரூபா இருக்கும். -5/3. அவ்வளோதான் இந்த சம்மை.